நான் இங்கேருந்து நடந்து போயிடுறேன். பாய். என்ன ட்ரை பண்ற ஜெஸ்ஸி? எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றியா? லவ் வெளில எடுக்கணுமா? எப்படி முடியும்? அதுவும் உங்க அப்பாவுக்காக எப்படி பண்றது ஜெஸ்ஸி? எல்லாம் சொல்லிட்டு கிஸ் பண்றத பத்தி பேசுற. பைக்ல உட்காரும்போது டச் பண்ண மாட்டேன். கை என் மேல பட்டுச்சுன்னா நான் உன்னை ஏதாவது நீ கோட்டையம்ல இருக்கும்போது எனக்கு இங்க உன்னை கிஸ் பண்ண போல இருந்தது. நீ 100 அடி தள்ளி உட்காந்தா கூட எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கும். எனக்கு 80 வயசு ஆகும்போது உனக்கு 81. அப்பவும் அப்படிதான் இருக்கும். I want to make love to you all the time. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கிறது? நான் சொல்றது எதாவது புரியுதா? என் கூட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தோணுதுல உனக்கு. அதுவே லவ்னால தான். அதை எடுத்துட்டா அதெல்லாம் தோணாது. உங்க அப்பா கிட்ட போய் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. எனக்கும் கீழ் வீட்டில் இருக்கானே கார்த்திக், எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா, we are good friends, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. உயிருக்கு உயிரை என்ன ஒருத்தன் லவ் பண்றான், வாழ்க்கையை உன் கூட தான் வாழணும்னு சொல்றான், அப்பா நான் அவன் கூட இருக்கணும்னு போய் சொல்ல. உங்க அப்பா உன்னை கோட்டையத்துக்கு போக விட்டாருன்னு சொன்னல தனியா, முதல் தடவை அவர் மாறிட்டாருன்னு தோணுது. 6.3 வளர்ந்துருக்காரு, கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்காதா? உங்க அக்கா டைம்ல இருந்த ஜோசப் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரு என்னையே ஏத்துக்க சான்ஸ் இருக்கு. போய் சொல்றியா? I hate you. Thank you. உடனே நடந்து போயிடுவா. வேற ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே நடந்து போயிடுவா. அவள் ஃப்ரண்ட்டை விட அவள் பேக்கை தான் நான் அதிகமாக பார்த்தேன். நாட் தட் ஐ வாஸ் கம்ப்ளைனிங். ஏன் ஜெஸ்ஸி பிரச்சனை பண்ணுறேன்?